உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்ட ரூலர். இம்மார்ட்ட ரூலர்னா, இம்மார்ட்ட ரூலர் பற்றிய தகவல் மட்டும் இருக்காது. என்னோட வீடியோஸில் வந்து எல்லா விதமான விஷயங்களும் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் வந்து நம்ம அலசல் ரிப்போர்ட்டு தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்தோம்னா எல்லா விஷயங்களையும் என்னுடைய வீடியோஸில் வந்து நான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எனக்கு ஒவ்வொன்றும் நடக்கக்கூடிய அநியாயங்களை எதிர்த்து நான் வந்து குரல் கொடுத்துட்ருக்கேன். அதை பற்றி கருத்துக்களை நான் என்னுடைய சேனலில் வீடியோவை போட்டுக்கிட்டுருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா நேற்று வந்து கிருஷ்ணகிரி பர்கூர் கிருஷ்ணகிரி அருகே பர்கூர்னு ஒரு தனியார் பள்ளி. கிருஷ்ணகிரியில் வந்து தனியார் பள்ளின்னு சொல்கிறாங்க. அங்கே வந்து பார்த்தோன்னா ஸ்கூல் பேர்லாம் சொல்லலை, தனியார் பள்ளியில் இருக்கக்கூடிய என்சிசி கேம்ப் நடத்துகிறாங்க. அது போலியான என்சிசி கேம்ப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் வந்து ஒரு பயிற்சி ஆசிரியர்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அவன் வந்து இந்த மாதிரி ஒரு 12 வயசு பள்ளி மாணவிட்ட பாலியல் வன்கொடுமை செய்ததனால கைது பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் வந்து பார்த்தோம்னா நேற்று நான் வீடியோ போட்ட நேரமாக என்னமோ தெரில, நான் ரொம்ப கடுமையாக கொந்தளித்து பேசியிருந்தேன் நேற்று வீடியோவில். கடைசியில் பார்த்தா அந்த குற்றவாளி வந்து ஜெயராமன், ஐயோ மன்னிக்கவும், சிவராமன். குற்றவாளி சிவராமன் வந்து நல்ல பேர், நல்ல க சிவராமன்ற நல்ல பேர் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு குற்றம் பண்ணான். அதனால் வந்து பார்த்தோம்னா அந்த குற்றவாளி சிவராமன் வந்து இறந்து போயிட்டான். அவன் வந்து இன்றைக்கி காலையில் 5:30க்கு இறந்து போயிட்டான். ஏன்னா நான் காலையில் இன்றைக்கி ஒரு கிளம்பி போகும்போது ஃபஸ்ட்டு என்னோடய மொபைல் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு நியூஸே அதான் வருது. இந்த மாதிரி கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் வந்து பாலியல் வன்கொடுமை, பள்ளி மாணவியை பாலியல் வன்கொடுமை பண்ண குற்றவாளி சிவராமன் வந்து மருத்துவமனையில் இருந்தான். அவன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு தரமான சம்பவம் மாதிரி ஒரு செய்தி காலையிலே கேட்டிருந்தேன். ஸோ நான் நினச்சேன், நேற்று நான் வந்து அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும், திமுக அரசுன்னு கடுமையாக விமர்சித்து நான் வீடியோ போட்டிருந்தேன் நேற்று. ஆனால் பார்த்தா உடனே நான் நைட்டு வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். பார்த்தா காலையில் வந்து 5:30க்கெலாம் வந்து ஆள் காலி, குற்றவாளி வந்து காலி. இந்த மாதிரி இருக்கணும். அதாவது குற்றம் செஞ்சவங்க வந்து அவங்கள வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு மரண தண்டனை உடனே கிடச்சா இது நல்லாயிருக்கும். இது இறைவனோட செயலாக தான் இருக்கணும். இல்லை யாராவது இதில் இது பண்ணாங்களான்றது, ஹாஸ்பிட்டலில் யாராவது இது பண்ணிட்டாங்களா, இல்லை தமிழக அரசு ஏதாவது இது பண்ணிட்டாங்களா அப்படின்றது நல்ல விஷயந்தான். அப்படியே இப்போ அவங்களுக்கு அந்த சிவராமனுக்கு ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது ஏதாவது வெண்டிலேட்டரை கழட்டி விட்டான், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணிட்டானுங்க அதனால் காலியானால் நல்ல விஷயம்தான். தவறு செஞ்சவன் செத்து போயிட்டான், அவ்வளோதான். குற்றவாளி இறந்தான். குற்றம் செய்கிறவங்களுக்கு உடனே மரண தண்டனை கொடுத்தா நல்லது. இந்த அரபு நாடுகளில் போல் குற்றம் செஞ்சவங்களை வந்து உடனே தலையை துண்டிச்சிட்டா கூட நல்லது தான். தூக்கு தண்டனை கொடுக்கணும், ஒரு 15 நாளைக்குள்ளே விசாரித்து குற்றம் உறுதி செய்யப்பட்டால். இல்லை என்றால் உடனே தலையை வெட்டணும். அப்படி பண்ணால் தான் வந்து இந்த கொல்கத்தாவில் கூட மெடிக்கல் காலேஜ் பெண் மருத்துவர் அவங்களுக்கு வந்து பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த குற்றவாளிக்கு உடனடியாக வந்து கடுமையான தண்டனை கொடுத்தாங்கன்னா, அப்போ அடுத்தடுத்து வந்து இந்த மாதிரி குற்றவாளிகள் வந்து இனிமேல் இந்த மாதிரி குற்றங்கள் நடக்காது. குற்றங்களை நடக்கிறதுக்கு முன்னாடி தடுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, கடுமையான தண்டனை அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த விஷயத்தில் பரவாயில்ல, இந்த கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் நடந்தக்கூடிய அந்த பிரச்சனைக்கு முக்கிய குற்றவாளியாக இருந்த அந்த சிவராமன் வந்து செத்தான் சிவனாண்டின்னு சொன்ன மாதிரி போயிட்டான். அவன் பேர் தான் நல்ல பேர் வச்சுருக்கான். மற்றபடி அவனை வந்து அவங்க கட்சிக்காரங்களே போட்டு சாட்டை துரைமுருகன் வெளுத்து வாங்கியிருக்காரு ஒரு வீடியோவில். அந்த வீடியோ கூட இன்றைக்கி மதியம் பார்த்தேன். அதனால் நான் இப்போ ஈவினிங் இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன் யூடியூப்பில். வீடியோ பிடிச்சவங்க பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா ஸ்ரீமதி விஷயத்துலையும் கூட நியாயம் கிடைக்கணும். ஏன்னா அந்த கொல்கத்தா மெடிக்கல் காலேஜில் நடந்த அந்த பெண் மருத்துவருக்கான பாலியல் வன்கொடுமைக்கு வந்து அவங்க சிபிஐ விசாரணை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே மாதிரி தான் ஸ்ரீமதி தங்கத்துக்கும் நடந்துச்சு, தங்கத்துக்கும் நடந்துச்சுன்னு சொல்லி இப்போ கூட அவங்க அம்மா, ஸ்ரீமதி அம்மா வந்து வீடியோ போட்டிருந்தாங்க. அந்த வீடியோவையும் பார்த்தேன். சேம் கொல்கத்தாவில் நடந்ததும் சரி, ஸ்ரீமதிக்கு நடந்ததும் சரி, ரெண்டும் ஒரே மாதிரி தான் குற்றங்கள். அதனால் வந்து இப்போ ஸ்ரீமதி வழக்குலையும் கூட இந்த சிபிஐ விசாரணை கொண்டு வரணும்னு சொல்லி முதலமைச்சருக்கு வந்து இந்த வீடியோவிலையும் நான் வந்து கேட்டுக்கிறேன். அப்படி அவங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் எதுவும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் தொடர்ந்து வீடியோ போடுவோம். வேறு ஏதாவது ஒரு வகையில் வந்து தமிழக அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம் அப்படின்னு கூட நேற்று நான் சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நேற்று வந்து நாங்கள் மனித இன ஒற்றுமை இயக்கம்
அப்படின்னு ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கணும்னு நான் நினச்சோம். ஏன்னா இந்த மாதிரி தொடர்ந்து குற்றங்கள் நடக்கிறதுனால நானும் தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து அவர் வந்து ஸ்கூலில் ஆசிரியர், அவர் வந்து தனியார் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாரு, எந்த ஸ்கூல்னு தெரில, ஒரு ஆசிரியராக ஒர்க் பண்ணுறாரு, நல்ல ஒரு சிவபக்தர். அந்த மாதிரி நல்ல ஆசிரியர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்காங்க அவங்க, எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்களோ எனக்கு தெரில. அவங்க வந்து இந்த மாதிரி மனித இன ஒற்றுமை இயக்கம் ஆரம்பிக்கணும் அப்படின்னாங்க. நான் ஆல்ரெடி வாட்ஸ்அப் குழுவில் ஒரு 10 பேர் இருந்தாங்க எங்கள் குழுவில். நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்துட்டு இன்னொருத்தவங்க வந்து இணைஞ்சிருக்காங்க எங்கள் குழுவில் இன்னைக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தோம்னா, அடுத்து நான் அந்த தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர் வந்து அவரும் குழுவில் ஒரு 25-30 பேரை இணைச்சி கொடுக்குறேன், எனக்கு மனித இன ஒற்றுமை இயக்கம்னு ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இம்மாற்றுடன் வீடியோ நான் போட்டுக்கிட்டு இருந்தேன் ஒரு 2 வருஷமாக. எல்லாருக்கும் தெரியும், நாகராஜ சோழன் தமிழ் சேனல்லையும் சரி, மக்கள் சேனல் தமிழ்நாடும் சரி வீடியோ போட்டிருந்தேன். அநீதிக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்தேன், அநியாயத்துக்கு எதிராக தொடர்ந்து குரல் கொடுத்தேன். நீதியான பாதையில் நடக்கணும், நேர்மையான பாதையில் நடக்கணும், அரசியல்வாதிகளையும் நேர்மையாக மாற்ற வேண்டும், மக்களும் நேர்மையான பாதையில் நீதியான பாதையில் செல்ல வேண்டும், சித்தர்கள் ஆட்சியை பூமியில் கொண்டு வரணும். அதைத்தான் இம்மாற்றோடு நாங்கள் வீடியோ போட்டுருக்கோம். சிவனோட ஆட்சி, முருகனோட ஆட்சி, சித்தர்கள் ஆட்சியை பூமியில் கொண்டு வரணும். அதற்கான ஒரு சிறிய முயற்சி தான். ஏன்னா நம்ம வந்து பெரிய அளவில் எதுவும் செய்ய முடியாது. இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் இணைஞ்சு ஒரு இயக்கம் மாதிரி உருவாக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தோம்னா, அதை அடுத்த வருஷம் ஆகும்போது அந்த இயக்கத்தை வந்து ஒரு டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கான முயற்சிகள் எடுக்க போகிறோம். அதனால் வந்து இந்த இயக்கத்தில் இணையணும்னு நினைக்கிறவங்க வந்து நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இன்றைக்கி என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். நேற்று வீடியோவில் கொடுத்துருந்தேன், அதை பார்த்துட்டு ஒருத்தர் இணைஞ்சிட்டாரு, எனக்கு மெசேஜ் பண்ணார், இணைஞ்சிட்டாரு. இன்றைக்கும் கூட நான் என்னுடைய மனித இன ஒற்றுமை இயக்கம்ன்றதை அடித்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துட்றேன். இணைய விருப்பம் உள்ளவர்கள் வந்து உடனே இணைஞ்சிக்குங்க. அவர் ஆல்ரெடி வந்து 30 பேரை நான் இணைச்சி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்தவர். அவர் தான் இந்த ஐடியாவை கொடுத்தது. ஆல்ரெடி நாங்கள் இந்த மாதிரி பண்ணலாம்னு நினச்சோம் 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ எடுத்த முயற்சியில் தான் ஒரு 10 பேர் நாங்கள் இணைச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ மீண்டும் இந்த முயற்சி எடுத்திருக்கோம். ஏன்னா வந்து இதில் வந்து நம்ம ஒன்றும் சிறிய முயற்சி தான். இது வந்து அதுக்கப்புறம் கடவுள் தான் வழியை காட்டணும். ஏன்னா ஏன்னா சில பேர் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க கேட்பாங்க, அப்போ நீ தான் இம்மார்ட்டல் ரூலரா அப்படின்னு கேட்பாங்களான்னா, நான் தான் சொல்லிட்டேன், அது சிவன் தான் சொல்லணும், முருகன் தான் சொல்லணும், சிவன் தான் சொல்லணும், முருகன் தான் சொல்லணும், 18 சித்தர்களும் வழியை காட்டணும் அதுக்கான வழியை அப்படின்னு நான் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். கடவுள் சக்தியால் தான் எதையும் மாற்றத்தை கொண்டு வர முடியும் உலகத்தில். நம்ம ஏதோ ஒரு வாட்ஸ்அப் குழு மூலிமா ஒரு சின்ன முயற்சி எடுக்கிறேன் நான் வந்து, அவ்வளோதான். ஆனால் நேற்று நாங்கள் அவர்கிட்ட ஃபோனில் கூட நேற்று பேசிகிட்டு இருந்தேன். என்ன பேசுனேன்னா, அவர் ஒரு கொடி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னாரு. மனித இன ஒற்றுமை இயக்கம்னு உருவாக்கி அதில் ஒரு கொடியை ஏற்படுத்தணும் அப்படின்னாரு. அவர் கொடிக்கான கலர் வந்து 3 கலர் சொன்னார். அதில் மஞ்சள், வெள்ளை இருக்கணும் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், மஞ்சள் வெள்ளை கொடி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு, என்ன சின்னன்னா வேல் சின்னம் கொடுக்கணும் அப்படின்னாரு அந்த கொடிக்கு நடுவில். நான் சொன்னேன், அவர் வேல் கொடுக்கலாமான்னு கேட்டார். நான் சொன்னேன், மீன் கொடுப்போம், ரெட்டை மீன் கொடுப்போம், பாண்டிய மன்னர்களோட கொடியில் இருந்தால் ரெட்டை மீன் கொடுப்போம் அப்படின்னு சொன்னேன். அது இன்னும் ஃபைனல் பண்ணாமல் இருக்குது. இப்போதைக்கு வாட்ஸ்அப் குழுவில் ஒரு சின்னதாக முயற்சி எடுத்துக்கிறோம். ஆனால் நாங்கள் பேசி முடிச்சுட்டு ஃபோனை வச்சோடனே நான் என்னோடய யூடியூப்பில் பார்க்கும்போது அந்த மஞ்சள் வெள்ளை எதில் வருதுன்னு போய் நான் பார்க்கும்போது பார்த்தோம்னா, வள்ளலாருடைய அந்த சத்திய ஞான சபையில் கொடி பறக்கும் இல்லையா, அந்த கொடி தான் எங்களுக்கு காமிச்சது. எனக்கு வந்து அவர் முதலேயே அவர்லாம் அதை பார்க்கல. அவர் 3 கலர் சொன்னார். ப்ளூ ஒன்று சொன்னார், ஒயிட்டு, எல்லோ சொன்னார். நான் சொன்னேன், மஞ்சளும் வெள்ளையுமே போதும் அப்படின்னு சொன்னேன். சொல்லிவிட்டு இடையில ஆனால் நம்ம சின்னம் கொடுக்கணும். ஏன்னா இந்த சத்தியஞான சபையில் வள்ளலார் சபையில் பிறக்கக்கூடிய அந்த கொடியில் வந்து வெறும் மஞ்சளும் வெள்ளையும் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நாங்கள் வந்து இடையில ஏதாவது ஒரு இது கொடுக்கணும், ஃப்ளாங்குக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். அது இன்னும் இறுதி முடிவு எடுக்காமல் இருக்கும். இப்போதைக்கு வாட்ஸ்அப்பில் இணைஞ்சிக்கணும்னு நினச்சோம். அப்போ நான் அந்த வீடியோ பார்த்தேன் பார்த்தீங்களா, நைட்டு அந்த வீடியோ பார்த்துட்டு நான் இன்றைக்கி காலையில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக பஸ்ஸில் போயிட்டுருந்தேன். நேற்று நான் என்ன வீடியோ பார்த்தனோ அதே மாதிரி எப்போயுமே நான் என் கண்ணில் பட்டதில் நேற்று வந்து நைட்டு வீடியோ பார்த்தேன். வள்ளலாருடைய அந்த கொடி இருக்குங்க, அதை பார்த்துட்டு அந்த மஞ்சள் வெள்ளை கொடியை பார்த்துட்டு போனேன். இன்றைக்கி நாங்கள் பஸ்ஸில் போயிட்டுருந்தோம். ஆப்போசிட்டில் பார்த்தா ஒரு வண்டி வந்தது. அந்த வண்டியில் பார்த்தா அந்த வள்ளலாருடைய அந்த வாசகங்கள்லாம் பொருந்த மாதிரி அந்த கொடி அப்படியே கண்ணில் பட்டது. வள்ளலாருடைய ஃபோட்டோ அப்படியே பார்த்தேன். பார்த்துட்டு ஸோ நான் வந்து பார்த்துட்டு பரவாயில்ல, நமக்கு கடவுள் 2 அடையாளத்தை காட்டியிருக்காரு சிவன் அப்படின்னு நினச்சிட்டு, சரி ஒரு சின்ன முயற்சி எடுப்போம்
அப்படின்னு வாட்ஸ்அப்பில் இப்போதைக்கு எங்களாலான ஒரு சிறிய முயற்சி எடுத்திருக்கோம். இதுக்கு மேலே கடவுள் தான் வழியை காட்டணும். அதே மாதிரி என்னைய வந்து ஆல்ரெடி ஒருத்தர் நண்பர் வந்து ஃபோனில் பேசுவார் என்கிட்ட. அவர் பேர் நான் சொல்ல விரும்பல. அவர் 2 மணி நேரம் கிட்ட பேசுவார். என் வீடியோ இப்போ பார்த்தாருன்னா அவரே பார்த்துட்டு சிரிப்பார். 2 மணி நேரம் கிட்ட பேசினார். ஆனால் நான் அவர்கிட்ட தொடர்ந்து பேசினேன். ஆனால் என்னால் 2 மணி நேரம் 3 மணி நேரம்லாம் ஃபோனில் பேச முடியல. அவர் ஃபோனை போட்டுக்கிட்டு அமெரிக்கா, பிரிட்டன், இஸ்ரேல் இந்த நாடு தலைவர்கள்லாம் போட்டு திட்டுவார். நிறையா குற்றங்கள் நடக்கிறதுக்கெல்லாம் திட்டுவார். நான் சொல்லுவேன், நீங்கள் ஃபோனில் திட்டி என்னங்க ஆக போகிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னைய மாதிரி நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து பேசுங்கன்னு சொன்னேன். ஆனால் அப்போ அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் வந்து ஒரு இடம் வள்ளலாருடைய சத்தியஞான சபைக்கு வந்துட்டு போங்க. ஏன்னா அந்த இம்மாற்றுள்ளராக இருக்கக்கூடிய மனிதன் வந்து சத்தியஞான சபைக்கு வந்து உட்காருவார். உட்கார்ந்தவனே தான் அவருக்கு தான் யாருன்றதை உணர்வார். நீங்கள் ஒரு இடம் வாங்கினார். நான் பார்ப்போம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் பார்த்தா அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசி இப்போ ஒரு 10-15 நாள் கழித்து பார்த்தோம்னா அந்த கொடியை பார்க்குறேன். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துலேருந்து ஒரு 2 மாதம் முன்னாடி ஒருத்தர் காண்டாக்ட் பண்ணுறாரு. அவரும் அந்த கொடியோட கலர் சொல்கிறாரு. இன்றைக்கி நான் பேருந்தில் போகும்போது அந்த கொடியை பார்க்குறேன். ஸோ அந்த வள்ளலாருடைய அந்த கொள்கைகள் வந்து உலகத்துக்கு வந்து ஒரு அமைதியை காட்டுற மாதிரி இருக்குது. இதுக்கு மேலே சிவன் தான் வழிபடணும். இம்மாற்றுள்ள யாருன்னு இது வரைக்கும் ஆனால் தெரியல. நாங்கள் வந்து சும்மா என்னால் முடிஞ்ச ஒரு மனித இன ஒற்றுமை இயக்கத்தை வாட்ஸ்அப்பில் உருவாக்க போகிறோம். இதில் ஜாயின் பண்ணுங்கள். இது ஒன்றும் வன்முறைக்கான இயக்கம் கிடையாது. ஆனால் நான் வந்து சில நேரங்களில் பேச தான் செய்வேன். முதலமைச்சரை கடுமையாக விமர்சித்து பேச தான் செய்வேன். அதனால் வரக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அட்வொகேட்ஸ்லாம் இருக்காங்க, பார்த்துக்கலாம். ஆனால் நம்ம ஒன்றும் வன்முறை செய்ய போகிறது கிடையாது. நியாயத்தை வந்து அவங்கள்ட்ட நம்ம கேட்குறோம். இப்போ அவங்களுக்கு வந்து நீதியை நம்ம கேட்டு அவங்கக்கிட்ட உரிமை குரல் கொடுக்குறோம். இவ்வளோதான். இதில் வந்து நம்ம மேலே எந்த விதமான பாதிப்பும் வராத அளவுக்கு அரசாங்கத்திட்ட நம்ம வந்து இது பண்ண போகிறோம், ஒரு அழுத்தம் கொடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த இயக்கத்தோட குறிக்கோள் வந்து அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறது தான் மனித இன ஒற்றுமை இயக்கம்னு சொல்லி, மனிதனுக்கு உலகத்தில் எந்த இடத்துல ஒரு பிரச்சனை நடந்தாலும் சரி முதல்ல தமிழ்நாட்டை பார்ப்போம். ஏன்னா முதல்ல தமிழ்நாட்டை பார்க்கணும். அதான் நம்மளுடைய குறிக்கோள். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கே பிரச்சனை நடக்குதோ அதை போய் முதல்ல நம்மளால் சரி செய்ய முடியுமா அப்படின்றத பார்க்கணும். இப்போ ஸ்ரீமதி வழக்கில் ஒரு நியாயம் கிடைக்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு அழுத்தத்தை கொடுக்கலாம். ஸ்ரீமதி அம்மா தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு முடிஞ்ச அளவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து அவங்களுக்கு நியாயம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நேற்று கூட நாங்கள் ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கும் கடவுள் தான் வழியை காட்டணும். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இடையிலே ஒரு தடவை யோசித்து பார்த்தேன். பேசாமல் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க வந்து இப்போ நான் பேசுகிறத கேட்டுக்கிட்டு இப்போ இதுக்கு முன்னாடி பேசுனதெல்லாம் ஓகே, இப்போ நான் ஒன்று பேச போகிறேன், அதை கேட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் ஒரு கற்பனை தான். இது வந்து நான் நினச்சேன், சரி ரஷ்யாவுக்கு போய் இறங்கி அங்கே போய் ஹெல்ப் கேட்டு ரஷ்யாவில் இருந்து நம்ம போர் விமானத்தை வாங்கிட்டு வந்து சண்டை போடுறதுன்னா அது நடக்காத காரியம். அதுதான் சொல்கிறேன். ரஷ்யாவில் போர் விமானத்தை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி அப்படி நினப்பேன். ரஷ்யாவில் போய் இணைஞ்சிக்கலாம் அப்படின்னு நினப்பேன். ஏன்னா ரஷ்யா வந்து கொஞ்சம் ஒரு நியாயமான பாதையில் போகிறாங்க போல தெரியுது. இந்த அமெரிக்கா, பிரிட்டனுக்கு எதிராக, இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யா எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ரஷ்யாவில் ஆர்மியில் போய் இணைஞ்சிடலாமா அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஆர்மியில் இணைகிறதுன்றது என்னை கேட்டால் அது தவறான முடிவு அப்படின்னு அப்புறம் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி யோசிக்கும்போது அது அந்த ஆயுதத்தை எடுத்தால் நமக்கு அது சரியாக வராது அப்படின்றது தோணுச்சு. ஸோ அந்த நாங்கள் சொன்ன மாதிரி இந்த மனித இன ஒற்றுமை இயக்கம்ன்றது இந்த சொன்னேன் இல்லையா, அது சரியாக வரும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த போர் அப்படின்னா ஆயுதம் இருக்க வரைக்கும் தான் அந்த போர் நடக்கும். அதே மாதிரி அன்பும் மனிதநேயம், பிற மதத்தவர் மேலே நம்ம அன்பு செலுத்தணும். பிற மனிதர்கள் மேலே, மனித உயிர்கள் மேலே நம்ம அன்பு செலுத்தணும். பிற மதத்தவர் மேலே அன்பு செலுத்துறது, மனித உயிர்கள் மேலே அன்பு செலுத்துறது, ஜாதி மதம் இந்த மொழி இதெல்லாம் கடந்து அன்பு செலுத்தி மக்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு தர்மத்தின் பாதையில் கூட்டிகிட்டு போகிறது தான் சரியாக இருக்கும். அதுதான் நாங்கள் வச்ச பேர் கூட இந்த மனித இன ஒற்றுமை இயக்கம், அது நல்லா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி போகிறது தான் சரியாக வரும். ஏன்னா போருன்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், போருன்றது ஆயுதம் இருக்க வரைக்கும் தான் போர் நடக்கும். அப்புறம் என்ன ஆகும்? அதனால் உயிரிழப்புகள் தான் வரும். அதுக்கு முன்னாடி அந்த இவங்க கடவுளர்கள் காட்டிய பாதையில், அமைதி பாதையில் சென்றால் நல்லது. முடியாத பட்சத்துக்கு அவங்க அந்த போர் அப்படின்றது அது அடுத்த கட்ட இதில் பார்க்கணும். அது வந்து முதல்ல இந்த உலகத்தை அமைதி பாதை கொண்டு போகணும்னா நம்மளும் வன்முறையில் போய் இறங்கினோம்னா அது சரியாக வராது. அதனால் வந்து இந்த பூமியை அமைதி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு முதல்ல தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஒரு முயற்சியை நம்ம எடுத்து பார்க்கணும் அப்படின்றது நாங்கள் எடுத்து பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் முடிவு கொடுத்துருக்கோம். அதனால் எங்கள் வாட்ஸ்அப் குழுவில் இணைகிறவங்க வந்து இணைஞ்சிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மக்களே. இன்றைக்கி எனக்கு தோணின கருத்துக்களை நான் ஓப்பனாக வெளிப்படையாக பேசியிருக்கேன். ஸோ என்றைக்குமே
வன்முறையால் வந்து ஆயுதத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் முடிவுக்கு கொண்டு வர முடியாது அப்படின்றது என்னுடைய கருத்து. அதனால் வந்து நம்ம வந்து மனிதர்களை வந்து நேசிக்கிறது, அன்பு செலுத்துறது, மனிதர்களுக்கு உணவு பொருட்கள் கொடுக்கறது, மனிதநேயத்தோடு போய் உதவி செய்கிறது, இதான் சரியான வழிமுறையாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இனி அடுத்த நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு காணொளி போட போகிறேன், அதையும் பாருங்கள். அது இது சம்மந்தப்பட்டது கிடையாது, வேறு காணொளி வேறு தலைப்பில் வரும். அதனால் எங்களோட இணைஞ்சு பணியாற்ற விருப்பம் இருப்பவங்க, நீங்கள் வந்து நான் டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் எங்கள் குழுவில் உங்களை இணைச்சிக்கிட்டு, இது வந்து பெரிய அளவிலான முயற்சி கிடையாது, இது ஒரு சிறிய முயற்சி தான், ஒரு 1% 2% முயற்சி தான். ஆனால் கடவுள் வேலை காட்டினாங்கன்னா இதன் மூலிமா நம்ம மாற்றத்தை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலாம். இதே மாதிரி எல்லாருமே முயற்சி எடுங்க அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அடுத்த வீடியோ சந்திக்கும் மக்களை. ஏன்னா நம்ம அமைதியாக வீடியோ போட்டுக்கிட்டு மட்டும் இருந்தோம்னா அது சரியாக வராது. அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகணும்னு ஒரு சின்ன முடிவு எடுத்திருக்கோம், அவ்வளோதான். சிறிய முயற்சி தான் இது வந்து. அதே மாதிரி நேற்று நான் ஒன்று பேசுனது மூலியமா தான் இன்றைக்கி காலையில் வந்து நேற்று நான் போடல வீடியோவில் தான். ஏன்னா நான் எப்போவுமே ஏதாவது ஒரு கோவப்பட்டு ஏதாவது ஒரு வீடியோ போட்டேன்னா அது ஏதாவது ஒன்று நடக்கும், அதை நான் பார்த்துருக்கேன். நீங்கள் நம்புங்க நம்பாட்டிப்போங்க. நேற்று நான் கடுமையாக திட்டி அந்த கிருஷ்ணகிரி தனியார் பள்ளியில் பாலியல் வன்கொடுமை செஞ்சவனை திட்டினேன். பார்த்தா நேற்று நைட்டு திட்டி 11 மணிக்கு வீடியோ போடுறேன், காலையில் 5:30 மணிக்கு ஆள் செத்தே போயிட்டான். ஸோ அதனால தான் சொல்கிறது, நீதி என்னைக்கா இருந்தாலும் ஜெயிக்கும். அதனால் வந்து என்ன நம்ம வந்து அறத்தின் பாதையில் சென்றோம்னா என்னைக்கா இருந்தாலும் நல்லது தான். அதனால் வந்து என்ன ஏதுன்னு பார்த்து மக்கள் முடிவெடுங்க. வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதில் இணைஞ்சிக்கோங்க. 20 வயசுலேருந்து நீங்கள் 50 வயசுக்கு உள்ளவங்க இணையலாம். இணைஞ்சிங்கன்னா நீங்கள் வந்து 50 வயசுக்காரங்க கூட இணைங்க. அதில் உங்களுடைய ஆலோசனைகளை நாங்கள் கேட்டு எங்கள் பாதையில் நாங்கள் பயணிக்க சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து இப்போ ஒருத்தர் வந்து இப்போ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் காட்னு ஒருத்தர் வீடியோ போட்டார். அவர் என்ன சொன்னார்னா, அழிவில்லா ஆட்சியாளன் வந்து நம்மளை விட வலிமை குறைந்தவனாக இருக்கலாம், ஆனால் அவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த செயல் திட்டங்கள் நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. அப்போ அந்த அழிவில்லா ஆட்சியாளன் யாருன்னு நமக்கு தெரில. நாங்கள் இப்போ அதுக்கான முயற்சி எடுக்கிறோம், மாற்றுவதற்கான முயற்சியை. ஆனால் இந்த இப்போ எங்கள் குழுவில் இணையிறீங்க, ஒரு 50 வயசுக்காரங்க இணையிறீங்க, 52 வயசுக்காரங்க இணையிறீங்கன்னா இணைங்க, ஒன்றும் தவறு இல்லை. நீங்கள் கொடுக்குற அந்த ஆலோசனையை பெற்று நாங்கள் வந்து பயணிக்க சரியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இப்போ இந்த உலகத்தை சீர்திருத்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்மீக கருத்துக்கள் அந்த மாதிரி ஐடியா கொடுக்கணும். சித்தர்கள் எப்படி ஆட்சி நடத்தினாங்கன்றதை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் உணர்ந்த கருத்துக்களெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களெல்லாம் நீங்கள் வாட்ஸ்அப்பில் சொல்லும்போது அதன் வழியாக பயணிக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்பயே நம்ம டிஸ்கஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 2025 வந்து ஒரு சித்தர்கள் ஆட்சியை பூமியில் அமைக்கிறதுக்கு நம்ம ஒரு சிறிய முயற்சி எடுக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா அந்த போலியான அரசியலை தூக்கி எரியணுன்றதான் நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தோம். அதற்கு வந்து இப்போ தான் ஒரு சின்ன இது கிடச்சிருக்கு, ஒரு இது. அதன் மூலிமா நம்ம ஒரு 100 பேர் இணைஞ்சோம்னா ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம். அதுக்கடுத்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இணைஞ்சு இந்த போலியான அரசியலாம் தூக்கி போட்டு நல்ல ஆட்சியை, சிவனோட ஆட்சி, முருகனோட ஆட்சி, சித்தர்கள் ஆட்சியை ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டில் நிறுவனம். திராவிட ஆட்சி வேண்டாம் அப்படின்றோம். ஏன்னா இங்கே வந்து திராவிட ஆட்சியில் வந்து எந்த நல்லதும் நடக்கிறதில்ல. சும்மா வந்து இதான ஆட்சி இதெல்லாம் வந்து. அதனால் வந்து இதெல்லாம் மாற்றணும். இதை பற்றி அடுத்தடுத்த காணொலிகளில் நான் பேசுகிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நீங்கள் வாட்ஸ்அப்பில் கொடுங்க, அப்போ நம்ம அதை வச்சு பேசலாம். சில நூல்கள் புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கணும். ஏன்னா நான் இது வரைக்கும் எனக்கு தோன்ற கருத்துக்களை வந்து தான் சொல்லியிருக்கேன். புத்தகங்கள்லாம் நான்லாம் அதிகமாக படிக்க மாட்டேன். எனக்கு என்ன தோணுதோ அப்படியே வெளிப்படையாக பேசுவேன் வீடியோவில். அதனால் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் சொல்லிடுவாங்க, பரவாயில்ல நீங்கள் நல்லா ஒரு வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் பேசுகிறீங்க, செயல்படுத்தணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறையா பேர் என்கிட்ட கால் பண்ணி பேசியிருக்காங்க. நிறையா பேர் என்கிட்ட கால் பண்ணி பேசி எனக்கு ஊக்கம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறையா பேர் இம்மாட்டுலர் வந்தால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து ஆனால் சிவன் முருகன் தான் அதுக்கான முழுமையான திட்டத்தை கொடுக்கணும். நமக்கு வந்து சித்தர்கள் தான் முழுமையான திட்டத்தை கொடுக்கணும். இப்போ நாங்கள் எடுக்கிற மெச்சூர் சிறிய முயற்சி தான். ஆனால் இந்த போலியான அரசியலை தூக்கி எறியணும். இந்த அரசியல் பாதையில் போனோம்னா இது வந்து இதாயிரும், பூமி வந்து சீர்கட்டு போயிடும். இதை மாற்றணும்னா புனித அரசியல்னால் அது சித்தர்கள் வந்து புனிதர்கள்னு சொல்லுவாங்க சித்தர்களை. அப்போ அவங்க பாதையில் பயணித்தோம்னா சரியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இயற்கையை நேசிக்கணும்.
ஸோ வந்து ஒரு நல்ல ஆட்சின்னா சித்தர்கள் ஆட்சியில் தான் இயற்கையை நம்ம நேசித்து இயற்கையை சார்ந்து வாழும்போது தான் இந்த உலகம் வந்து அமைதியாக போகும். டெக்னாலஜினால என்றைக்குமே உலகத்துக்கு ஆபத்து தான். அதனால் அதுக்குரிய திட்டங்கள் எல்லாமே வந்து நான் ஒருத்தரால் செயல்படுத்த முடியுமான்னா, ஒருத்தர்கிட்ட நீங்கள் இப்போ சொல்லும்போது அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம செயல்படுத்தும்போது சரியாக இருக்கும். ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அது சரியா தப்பான்னு எனக்கு தோணிடும். அப்போ அப்போ அது நல்ல கருத்துக்களா இருந்தா நம்ம எடுத்துக்கிற வேண்டியதுதான். ஒருத்தவங்க தப்பா சொன்னாங்கன்னா, அத இல்லைங்க அது செயற்கையை சார்ந்து போறது. அது வேண்டாம் நமக்கு அப்படிம்போம். அப்ப இயற்கை சார்ந்த ஒரு ஆட்சி முறை தமிழ்நாட்டுல கொண்டு வரணும். இயற்கை சார்ந்த, கடவுளை சார்ந்த, இறைவன் சார்ந்த சித்தர்கள் ஆட்சிய கொண்டு வரணும் ஃபர்ஸ்ட்டு தமிழ்நாட்டுல. அத அப்படியே உலகம் முழுவதும் செயல்படுத்த முயற்சி எடுக்கணும். அப்படி பண்ணோம்னா சரியா வரும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து அ கடவுளர்கள் தான் இதுக்கான பாதைய காட்டணும். அடுத்த வீடியோல சந்திப்போம் மக்களே! நன்றி.